இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கான்க்ரியன்ட் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் சிமிலர் ட்ரையாங்கிள், அதோட டிஃப்ரென்ஸு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதோட சிம்பிள் வந்து எப்படி இருக்கும்னா, ஆங்கிள் ஏபிசி வந்து ட்ரிபிள் ஈக்குவல்ட்டு, அதான் வந்து கான்க்ரியன்ட் ட்ரையாங்கிளோட சிம்பிள். அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆங்கிள் டிஇஎஃப்க்கு. அதுக்கப்புறம் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னால் ஆங்கிள் ஏபிசி சிமிலர் டு ஆங்கிள் டிஇஎஃப்பாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கான்க்ரியன்ட் ட்ரையாங்கிள் வந்து என்னவாக இருக்கும்னா, அதோட ஷேப்பு வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும், அதோட சைஸுமே வந்து சேமாக வந்து இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 ட்ரையாங்கிளுமே வந்து அதோட சிபிடிசின்னு சொல்கிறோம், அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சைடு ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் கான்க்ரியன்ட் ட்ரையாங்கிளில். அதே மாதிரி சிமிலர் ட்ரையாங்கிளில் வந்து என்னவாக இருக்கும்னா, ஷேப்பு வந்து சேமாக இருக்கும், ஆனால் வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டிஎஃப்ங்கிற ட்ரையாங்கிள் வந்து ஸ்மாலர் ட்ரையாங்கிள், ஏபிசிங்கிறது வந்து பிக்கர் ட்ரையாங்கிள். அதே மாதிரி அதோட ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து சிம்லராக இருக்கும். இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் இ, அதே மாதிரி சிம்லராக இந்த 2 சைட்ஸுக்குமே வந்து இருக்கும். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் ப்ரொப்போர்ஷன். சைட்ஸ் வந்து என்னவாக இருக்கும், இங்கே ப்ரொப்போர்ஷனாக இருக்கும், இங்கே வந்து சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். 3 சைட்ஸை வந்து பார்த்தோன்னா ஏபி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டிஇக்கு ஈக்குவலாக இருக்கும். பிசி வந்து இஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஏசி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா டிஎஃப்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா என்னென்னா ப்ரொப்போர்ஷனில் இருக்கும். இப்போ பிக்கர் ட்ரையாங்கிள் வந்து ரேஷியோவில் இருக்கும், ஏபி டிவைடட் பை டிஇ ஈக்குவல் டு ஏசி டிவைடட் பை டிஎஃப், அதுக்கப்புறம் பிசி டிவைடட் பை இஎஃப், அந்த மாதிரி இருக்கும் சிமிலர் ட்ரையாங்கிள்.